ஏங்க இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிருந்தேங்க. பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ரேட் போடுறாங்க, ஓகே. அது மாதிரி ஜிஎஸ்டி போடுறாங்க, அதுவும் கூட ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ்னு ஒண்ணு போடுறான், அது எதுக்கு தான் போடுறான்னு தெரியலங்க. இந்த சர்வீஸ் சார்ஜஸை கன்சியூமர்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிசிபிங்கிற ஒரு அமைப்பு அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் மூலயமா உறுதிப்படுத்திருக்காங்க. என்னன்னா, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம சாப்பிட போறாங்க, ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி இவங்களே சர்வீஸ் சார்ஜஸை போட்டு திணிக்க கூடாது. கஸ்டமர் ஒத்துக்கிறாங்க, இவங்க பண்ண சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட விருப்பத்தை கேட்டுட்டு சேர்க்கலாமான்னு கேட்டுட்டு சேர்த்து கொடுக்கலாமே தவிர இவங்களே போட்டு கொண்டு போய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதையும் மீறி இது மாரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து சர்வீஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி இந்த கீழே சொல்லியிருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெப்சைட் போர்ட்டலும் இருக்கு, அது கீழே சொல்லியிருக்கிற அந்த வெப்சைட் போர்ட்டலுக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உங்களுடைய ரெமெடி நீங்க இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் நீங்க மெயில் சென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னுட்டு.